அதாவது இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, எல்லா பெற்றோர்களும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 2 குழந்தைகள் அப்படின்றது யோசிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு ஆண் குழந்தை பிறந்துரும், சில பேருக்கு பெண் குழந்தை பிறந்துரும். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. பெண் குழந்தைகளை பெற்ற தாய், தந்தை தங்களுக்கு ஈமைக்கிரியை யார் செய்வாங்க? எப்படி செய்வாங்க? இந்த மாதிரியான ஒரு குழப்பம் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அது ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே 2 குழந்தைகள், 3 குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இன்னொரு வழக்கம் இருந்தாங்க. ஒரு பெண் திருமணம் ஆகி போயிட்டா, அந்த பெண்ணின் கணவன் வந்து அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனுக்கு ஈமைக்கிரியை செய்யலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை வைத்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் குடும்பத்தில். ஸோ இப்போ இதன் மூலமாக அதுக்கும் நான் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈமைக்கிரியை அப்படின்றது ஆண்களுக்கானது மட்டுமல்ல, பெண்களும் தங்கள் தாய் தகப்பனுக்கு ஈமைக்கிரியை செய்யலாம். இதை நாம் இன்றைக்கி நிறைய பணக்கார குடும்பங்களில், நிறைய பெரிய குடும்பங்களில் நாம் வந்து பார்க்குறோம், திரையில் பார்க்குறோம். ஆனால் அதை பார்க்கறத விட நம்ம விட்டுடுறோம். நடைமுறை வாழ்க்கையிலும் இதை கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் அந்த காலத்து புராணக்கார கதையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷிகளோடு சேர்ந்து ரிஷி பத்னியும் யாகம் செய்வாங்க, பூஜைகள் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களை தவிர எல்லா நாட்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லாமே செய்யலாம். எந்த இடத்துலையும் சாஸ்திரம் இதை இவர்களுக்கானது, இது இவர்களுக்கானது மட்டும் அப்படின்றத பிரித்து வைக்கல. பெண்களுக்கு மட்டும் சில நாட்கள் மட்டுமே அதற்கு ஒரு ஒரு விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்கிறது, பெண்களும் முன் வரணும். பெண்கள் எந்த இடத்துலையுமே பலகீனமானவங்க கிடையாது. ஆண்களுக்கு நிகராதான் இறைவன் பெண்களையும் பலமாக படை, இன்னும் கேட்டால் ஆண்களுக்கு விட ஒரு படி அதிகமாகவே பலமாக படைச்சிருக்கான். நம்ம வந்து சுடுகாட்டுக்கு போய் பெற்றோர்களுக்கு ஈமைக்கிரியை செய்கிறதுனால நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருவோம், இல்லை நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டுருவோன்றதுனால தான் முன்னோர்கள் வந்து பெண்களை இடுகாட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுக்கதையெல்லாம் எடுத்துட்டு இனி பெண்களும் தங்கள் தாய் தந்தையர்களுக்கான ஈமைக்கிரியை செய்யலாம்.